நாட்டை சிறப்புற ஆட்சி செய்வாள். உரிய காலம் வரும்போது சிவபெருமானே அவளை மணப்பார். அப்போது அவளது மூன்றாவது தனம் மறைந்துவிடும். அந்த பெண் குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். தடாதகை வீரத்திலும் போர்க்கலையிலும் சிறந்து விளங்கினார். அவள் தனது படைகளை வழிநடத்தி பல நாடுகளை வென்றாள். ஒருமுறை அவள் இமயமலை பகுதிக்கு படையெடுத்து சென்றபோது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலையை அடைந்தாள். அங்கே சிவபெருமானை கண்டதும் அவளது மூன்றாவது தனம் மாயமாக மறைந்தது. தடாதகை தன் தவறை உணர்ந்து சிவபெருமானே தன் மணாளன் என்பதை அறிந்து வெட்கி தலை குனிந்தாள். சிவபெருமான் பாண்டிய மன்னனின் கனவில் தோன்றி மதுரையில்